ஸோ வணக்கம் மை டியர் ஓஜிஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காட்ஸிலா அப்புறம் காங் எங்களோட சில்லற சாதாரண மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பற்றி வீடியோ போடலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒய் வி ஆர் பீயிங் காங் ஃபேன்ஸ். அதாவது நம்ம ஒரு காங் ஃபேனாக இருக்கிறதுல ஒரு பெருமையான மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காங்க்கு இந்த வீடியோ மாரி காட்ஸிலாவுக்கு அடுத்த வீடியோ வரும். ஸோ இப்போ சொல்ல வரது என்னென்னா, இந்த வீடியோவில் சில இடத்துல காங் டாமினேட் பண்ணி காட்டுறதுனால காட்ஸிலாவை சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்காஸ்டிக் பண்ணுற காட்டுற மாரி வரும். அதேமாரி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸிலாவை டாமினேட் பண்ணி நம்ம காங்கை சார்காஸ்டிக் பண்ணுற மாரி வரும். ஸோ இப்போ மெயின் கருத்து டு காட்ஸிலா அண்ட் காங் ஃபேன்ஸ்க்கு என்னென்னா, அவன் அடிக்கும் போது நீயே அங்கிட்டு இங்கிட்டு நவராமல் கரெக்டாக வாங்கிக்கணும். அவன் ஒன்று அடிக்கும் போது நீயே அங்கிட்டு இங்கிட்டு நவராமல் கரெக்டாக வாங்கிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன்னு அப்போதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங் ஸ்கல் ஐலண்ட் மான்ஸ்டர் வர்ஸ்லேருந்து வர ஃபஸ்ட்டு காங் படம் காங் ஸ்கல் ஐலண்ட். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்க்கான ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டோரிலாம் எதுவுமே கொடுக்கல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா காங்கோட வந்து இனத்தையே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்கல் ஸ்காலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருச்சு. ஈவன் எங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்து அங்கே இருக்கிற ஸ்கல் ஸ்காலர்ஸ்லாம் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்கல் ஐலண்டில் இந்த இனத்துலேயே நம்ம காங்கு தான் கடைசி ஆளாக இருக்குது. ஸோ அதாவது அப்பா அம்மா எங்களோட சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ அதேமாரியே நம்ம காங்கு வளர்ந்துருக்காரு. ஸோ அப்படி வளர்ந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட இனத்தையே கொன்ன அந்த ஸ்கல் ஸ்காலர்ஸை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு காங்கோட டெரிட்டரியாகவே ஸ்கல் ஐலண்ட் மாறிடுச்சு. ஸோ இது ஏன் டெரிட்டரிடா, இங்கே இந்த இடத்துக்கும் இங்கே இருக்கிற இந்த உயிர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ண எவனாவது வந்தாலும் நான் இறங்கி சம்பவம் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ப்ரொடக்டராக இருப்பவர் தான் நம்ம கிங் காங். காங்கோட பாசிட்டிவ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹியூமன்ஸோட ஈஸியாக கனெக்டடாக இருக்கும். அதாவது அது வந்து நல்லா வளர்ந்த ஒரு கொரிலா, அவ்வளோதான். ஒரு சின்ன அந்த புல்லட் வச்சே நம்ம காங்கோட பிளட்டை பார்த்துட முடியும். ஸோ காங்க்கு பேச சூப்பர் பவர்ஸ் கிடையாது, அட்டாமிக் பிளட் கிடையாது. ஸோ அதோட ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இதனால் நம்ம காங்கை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம ஹியூமன்ஸ் இவ்வளோ தூரம் எவால்வ் ஆகி வரதுக்கு காரணம் இன்டெலிஜென்ஸ். அதேமாரியே நம்ம காங்க்கும் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளோ பவர் இருந்தாலும் சரி, உன்னை ஒரு கை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற அந்த தைரியம் நம்ம காங்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஸோ நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் அதோட இன்டெலிஜென்ஸும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸையும் பயங்கரமாக டெவலப் பண்ணி வளர்ந்துருக்கு நம்ம காங்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் ஐலண்ட் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு மரத்தை பிடிங்க அது வெப்பனாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த துரு பிடிச்ச ப்ரொப்பலர் எடுத்து இந்த ஸ்கல் ஸ்கால்ஸை தொண்டை கிளிக்கிற சீனாக இருக்கட்டும், லிட்டரலி அமேசிங்காக இருக்கும். ஸோ நம்ம காங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டர். இப்போ ஹியூமன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கி சம்பவம் பண்ணுறதுல நம்ம காங்கு தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பார். இதை கிங் காங் படத்தில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேடிஸ் விஷயத்தில் டிசிப்ளினான கேங்ஸ்டர். ஸோ அந்தமாரி காங்கு சண்டைன்னு வந்துருச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சூப்பர் பவர் வச்சுருந்தாலும் சரி, பட் சண்டைன்னு வந்துருச்சுன்னா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மோதன ஒரு ஆள் தான் காட்ஸில்லா. ஸோ ஆப்பனண்ட்டாக இருக்க காட்ஸிலா வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர் பழமையான ஒரு மான்ஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இதால் அட்டாமிக் பிளத்தை விட முடியும். அது மட்டும் இல்லாமல் பல மான்ஸ்டர்ஸை வந்து கொன்று புதைச்ச கிங் ஆஃப் மான்ஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட காட்ஸிலாவே எதிர்த்து நின்று டஃப் கொடுத்து வெறும் 100 to 200 வயசு ஆகிருக்கும். எந்த ஒரு பவருமே இல்லாத ஒரு மான்ஸ்டர் தான் காங்கு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுன்றது ஒரு மேனுக்கும் ஒரு குழந்தைக்கும் நடக்கிற ஒரு ஃபைட் மாரி. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர் பழமையான காட்ஸிலா எங்கே, வெறும் 100 to 200 வயசு ஆகிருக்கும் நம்ம காங் எங்கே. ஸோ இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருந்தால் கூட அதை எதிர்த்து நிற்கிற அந்த கட்ஸுக்காகவே காங் ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மெக்கா காட்ஸிலாவை போட்டு போலான்னு தள்ளிட்டு இருக்கோம். ஸோ இந்தமாரி ஒரு சமயத்தில் நம்ம காங்கு இவன் தான் நம்மளை தோக்கடிச்சானே, இவனுக்கு எதுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போயிருக்கலாம். பட் இஸ் நாட் லைக் தட். இந்த இடத்துல நம்ம காங்க்கு காட்ஸிலா நம்மளோட எனிமி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மரத்துக்கு மரம் தாவர அந்த ஸ்டைலோட பேட்டிலாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெக்கா காட்ஸிலாவே டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம காங் மட்டும் இல்லை, ஆல்ஃபாக்கு ஆப்பு தான். அடுத்ததாக இத்தனை வருஷமாக தனிமையில் இருந்த காங்கு ஃபஸ்ட் டைம் தன்னோட இனத்தை பார்க்கும்போது என்ன தான் அதுங்க நம்மளை அட்டாக் பண்ணால் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனத்தை வந்து கொல்ல ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ஈ ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தெம். அதாவது ஸ்கார்கிங் கண்ட்ரோலில் இருக்க அந்த ஏப்ஸை காப்பாற்றுறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி போயிருப்பார். அது எந்த அளவுக்குன்னா இவங்களை காப்பாற்ற காட்ஸிலாவை ஹெல்ப் கூப்பிட போனால் அதை நம்மளை கொன்னுடும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை பண்ணியிருப்பார். ஸோ அவள் தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதில் தான் நான் மிஸ் பண்ணி தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி காங் தன்னோட இனத்தை கண்டுபிடிச்சிச்சு. பட் ஸ்டில் காட்ஸிலா என்ன தனிமையில் தான் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.